இது ஒரு வெறும் டான்ஸ் அல்ல, அவர்கள் நேர்த்திக்கடனுக்கு செய்வதாகும். ஆகவே அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பதுதான் சால சிறந்ததை தவிர, நீங்க ஒரு வேளை டான்ஸ் ஆட விரும்பினால் தனியாக உங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கி தரப்படும். அதிலே நீங்கள் காவடி டான்ஸ் தனியாக ஆடலாம். இது பக்திபூர்வமாக செய்யப்படுகின்ற ஒரு உற்சவமாகும். ஆகவே காவடி ஆடுகிறவர்களும் அதே போன்று ஆட வேண்டும். அதே நேரத்தில் பக்கத்தில் நிற்கிறவர்களும் அவர்களுக்கு ஒத்தாசை பிடிக்க வேண்டும். அதோடு செட்டில் பிடிப்பவர்கள் அதிகமான அனுபவசாலிகளும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் உடம்பிலே உள்ள தோல் பிரிகிற அளவுக்கு இழுக்கக்கூடாது என்பதையும் நான் இங்கே எச்சரிக்கை பண்ணுகின்றேன். இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து கற்பூர சட்டி. இப்ப தொடர்ந்து 3வது வீதி வருகின்றவர்கள், பாட்சம்பு வருகின்றவர்கள் வாசலுக்கு போகும்படி கேட்டுக்கொள்கின்றேன். முன் வாசலுக்கு போகும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செஞ்சு முன் வாசலுக்கு புறப்படுங்கள். அத்துணை ஆசிகளாலும் வானத்திலே கொடிகள் கூடி சூரியனை தனித்திருக்கிறது. எம்பெருமாட்டினுடைய அருள்வளம் வருகின்ற பொழுது எங்களுடைய திருநவசித்தர் கூறிய அத்துணை ஆலோசனைகளையும் அருள்வளைகளையும் செவிமடுத்து நீங்கள் வடம் பிடித்து இழுக்க தயாராகுங்கள். தேவசேனைகளாக இப்பொழுது நாட்டியம் இங்கு அரங்கேறி இருக்கிறது. இன்னும் சில நகைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை உரிமை கோருகிறேன். அம்பிகையானவள் 6 மணிக்கு இருக்கின்ற நேரத்திலே தயவு செய்து வடம் பிடிப்பவர்கள் ஐயாவை கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். தேகி தேகி சாரதா, ஞானம் தேகி சாரதா என்று யோக ரூபினி சாரதா இதோ அருள் மழை பொழிகிறது. அம்பிகைக்கு அகிலாந்த கோடியின் பெருமைக்கு ஆதிபராசக்திக்கு கேட்டுக்கொள்கின்றோம். அங்கே ஐயாவின் மணியை கவனிக்க மணி அடிப்பதை கவனித்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சங்கார அவதாரியாக ருத்ரியாக இப்பொழுது அஷ்ட திக்குகளுக்கும் விஜயம் செய்யும் காமாட்சி எழுந்தருளியாக தீபத்தில் இப்பொழுது வேண்டப்படுகிறார். இதோ வலம் பிடித்து இழுக்கும் தேவசேனைகள் அங்கே யாழியா வீரத்தின் சின்னங்களை தமிழர்களின்காக அடக்கிய வீரத்தின் சின்னங்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊர்திகளை அலங்கரிக்கப்பட்ட வீரத்தை புறத்தை அலங்கரிக்கிறது. இதோ இந்த இறுதி சாம அதர்வனம் என்கின்ற 4 வேதங்களையும் கொண்டு அந்த 4 சில்லுகளுமாக அங்கே இருக்க பஞ்சபூதங்களாக அந்த குதிரைகளும் இணை சேர தேவசேனைகளாக நாமெல்லாம் ஒன்று கூட இந்த திக்விஜயம் இதோ நம்மிலிருந்து லோக சேமத்திற்காக வடம் பெறப் போகிறது. தேங்காய்கள் உடைக்கப்பட்டு உங்கள் உள்ளமான வெண்மையான பாகத்தில்